இங்க இருந்து ஒரு பைத்தியம் முடிச்ச தேனி ஒண்ணு பிறந்து கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேல வந்து ஆச்சு. பட் இது வரைக்குமே இந்த ஒரு தேனி சிங்கிள் டிராப்ல இருக்கக்கூடிய தேனை கூட பாத்தீங்கன்னா சேகரிச்சது வந்து கிடையாது. ஒரு நாள் இந்த ஒரு தேனி கூட்டுல இருக்கக்கூடிய தேனை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ராணி தேனி இந்த தேனியை பாக்குறதுக்காக வருது. ராணி தேனியை பார்த்தா அடுத்த செகண்ட் அதுக்கு சலிட் வைக்கும் போது அது கையில இருக்கக்கூடிய தேனானது பாத்தீங்கன்னா அதோட நெத்தில வந்து ஒட்டிக்குது. இந்த தேனியோட இந்த ஒரு செயலை பார்த்துட்டு அந்த ராணி தேனி ரொம்பவே கோபப்பட்டு இருக்கக்கூடிய ஹனி கப்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் நீ ஹனியை ஃபில் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு மற்ற தேனிகள் கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா வெளில வந்து பறந்து போயிடுது. இப்போ இந்த ஒரு தேனி பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஹனியை எடுத்து சேகரிக்கலாம்னு எடுக்கும் போது அதோட கையில பாத்திருந்த ஹனியை சரியா பிடிக்க வந்து முடியல. ஒரு வழியா பாத்தினா ஒரு உருண்ட வடிவத்துல கொண்டு வந்து அதை கொண்டு போய் ஹனி கப்ல வைக்கலாம்னு சொல்லி கையில எடுக்க ட்ரை பண்ணுது. பட் ரெண்டு கையிலும் பாத்தினா விடாம ஒட்டிக்கிட்டே வந்து இருக்கு. இதனால ரொம்பவே கடுப்பாகி தூக்கி எறியும் போது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இன்னொரு தேனி மேல பாத்தினா அந்த தேனானது வந்து சிந்திருது. அந்த ஒரு தேனியானது பாத்தினா இது பண்ணதுக்கு கோவப்படாம மெழுகு ஒன்று எடுத்து தன்னோட கையில பாத்தினா தடவி விட்டு அந்த தேனை தூக்கி காமிக்குது. இப்போ அதே மாதிரி பாத்தினா அந்த தேனி தன்னோட கையில மெழுக தேய்ச்சிக்கிட்டு அந்த ஹனியை பாத்தினா அலைக்க அப்படியே தூக்க வந்து செய்யுது. இப்போ ரெடியானதுக்கு அப்புறமா ப்ராப்பரா பாத்தினா அந்த ஹனி கப்ல வைக்கிற மாதிரி அந்த தேனை அந்த வடிவத்துக்கு கொண்டு வருது. அதை எடுக்கிறதுக்குள்ளே அது உருகி பாத்தினா கீழே வந்து விழுந்துருது. அடுத்ததா பாத்தினா 4 பக்கம் குச்சியை வச்சு அந்த தேனை நிறுத்த ட்ரை பண்ணுது. பட் அப்பயும் பாத்தினா உருகி வந்து விழுந்துருது. கடைசியா என்னதான் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த தேனை பாத்தினா அதோட ரெக்க மூலமா கொஞ்சம் உணர்த்தி விட்டுட்டு தேனை பாத்தினா அந்த ஹனி கப்ல வைக்கக்கூடிய சைஸுக்கு எடுத்து வைக்குது. கரெக்டா பாத்தினா அந்த சைஸுக்கு அது வந்து நிக்கவும் செஞ்சிருது. வாழ்க்கையில முத ஒரு கனியை நம்ம ரெடி பண்ணிட்டோம்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய இன்னொரு தேனி கிட்ட பாத்தினா ஹைஃபை ஆனது கொடுத்து ஜாலியா பறந்து போலான்னு சொல்லி பறக்குது. அப்போ ஒரு தேனியானது இந்த ஒரு இது மட்டும் நீ ரெடி பண்ணா பத்தாது, இங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் நீ தான் ஃபில் பண்ணணும் வந்து சொல்லிடுது. இந்த ஒரு தேனி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்க இருக்கக்கூடிய எல்லா கப்பலையும் பாத்தினா ஹனியானதை ஃபில் பண்ண வந்து ஆரம்பிக்குது. இப்படி ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது ராணி தேனி பாத்தினா கரெக்டா அந்த டைமுக்கு அங்க வந்து இந்த தேனி செஞ்சிருக்கக்கூடிய வேலையை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த தேனியை பாத்தினா பாராட்ட ஊசியுதுங்க.